Hey everyone, welcome back to my channel. நான் அனிஷ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஐஷேடோ பேலட்டோட ரிவ்யூ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரீசன்ட் டைமில் ஸ்விஸ் பியூட்டி செலக்ட் வெர்ஷன்ஸில் வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே இன்ஃபேக்ட் ஸ்விஸ் பியூட்டியில் வர ரீசன்ட் ப்ராடக்ட்ஸ் கூட குவாலிட்டி வைஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஸ்விஸ் பியூட்டி செலக்டிலேருந்து ஒரு ஐஷேடோ பேலட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாள் விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டி செலக்டோட ஒரு ஐஷேடோ பேலட். இதில் வந்து உங்களுக்கு 12 ஐஷேடோ கலர்ஸ் இருக்கும். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா 570 rupees. ஸோ 570 rupeesக்கு இது ஒர்த்தா இல்லையா, இந்த பேலட் வாங்கலாமா வேண்டாமா, நல்லா இருக்குமா இல்லையான்றதை இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஹானஸ்டான ரிவ்யூவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவல் பேலட் வந்து இதுதான். ஸோ இதில் உங்களுக்கு 12 ஷேட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் நைக்காவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு ரிசீவ் ஆகும்போதே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிராக் இருந்தது. பட் எனக்கு இந்த ஐஷேடோ பேலட் ட்ரை பண்ணியே ஆகணுன்றனால நான் ரிட்டன் எதுவும் கொடுக்கல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஷேட்ஸ் பார்க்கும்போது, அதனால நான் எதுவும் ரிட்டன் பண்ணலை. ஸோ அப்படியே வச்சுக்கிட்டேன். பேக்கேஜிங் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜிங் தான். பட் நைக்கா டெலிவரியில் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு. மித்தபடி உள்ள ப்ராடக்ட் எதுவுமே எனக்கு டேமேஜ் ஆகலை. இங்கே கிராக் ஆகியிருந்தாலும் இந்த ஐஷேடோ பேலட்டில் உங்களுக்கு 6 to 7 மேட் பவுடர் ஷேட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அது இல்லாமல் ஷிம்மர் ஷேட்ஸும் மெட்டாலிக் ஷேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு 12 ஷேட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதோட சைஸ் வந்து இதுதான். ரொம்ப ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது. ஈஸியாக வந்து ஹேண்ட்பேக்கில் கூட இதை கேரி பண்ணிக்கலாம். ஐஷேடோலாம் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணுற ஒரு செல்ஃப் க்ரூமிங் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த ஐஷேடோ பேலட் வந்து ரொம்ப காம்பேக்டான ஒன்றா இருக்கும். இந்த ஐ மேக்கப் வந்து இந்த ஐஷேடோ பேலட் வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் ஐஷேடோ பண்ணும்போது எப்படி இருக்குன்றது இந்த மேக்கப் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் இருக்கிற ஒரு ஐஷேடோ பேலட். இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேரியண்ட் ஆஃப் ஐஷேடோ பேலட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு நியூட் ஷேட்ஸ் இருக்கிற மாதிரியான ஐஷேடோ பேலட் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதுதான் நம்ம ரெகுலராக இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்கிற ஒரு பேலட் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டுவல் டோனில் இருக்க ஷிம்மர் ஷேட்ஸ். அந்த மாதிரி ஒரு 2 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெட்டாலிக் ப்ரௌன் ஷேட். அண்ட் அது இல்லாமல் இது வந்து ஒரு லைட் ஒரு மாதிரியான ஒரு ஷிம்மர் ஷேட். அண்ட் இதுவும் வந்து ஒரு லைட் ஷிம்மர் ஷேட். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கிளிட்டரி ஃபினிஷில் இருக்க ஒரு மேட் ஷேட் இது. ஸோ மித்த எல்லாமே அஸ் யூஷுவல் ஒரு பவுடர் மேட் ஐஷேடோ ஷேட்ஸ் தான். ஒரு லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், அதே மாதிரி ஒரு பீச்சி பிங்க் அண்ட் ஒரு மவு டார்க் பிங்க், அதில் ஒரு லைட் பிங்க், அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நியூட் ஒரு பவுடர் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு ஷேடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஸ்வாட்சஸ் பார்க்கலாம். இதில் இருக்க ஷிம்மர் ஷேட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மாதிரி ஷாம்பெயின் ஷேட் மாதிரி இருக்குது டார்க்காக. ஸோ அது ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த ஷேட். நெக்ஸ்ட் வந்து இந்த லைட் பிங்கிஷ் ஒரு மாதிரி இதில் க்ரீன் டிண்டடான ஒரு ஷிம்மரும் இருக்கும். ஸோ அந்த ஷேட் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக கேமராவில் பார்க்க ரெண்டுமே சிமிலராக தெரியுது. பட் இது வந்து ஒரு டார்க்கர் ஷேட், இது வந்து ஒரு லைட்டர் ஷேட். இதில் வந்து ஒரு க்ரீனிஷ் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாதிரி ஃபாயிலி ஒரு மாதிரி பட்டரி ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஷிம்மர் ஷேட். இதுலேயுமே வந்துட்டு 2 ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஒரு ப்ரௌன் ஷிம்மர் ஷேடில் ஒரு மாதிரி க்ரீனிஷ் ஒரு டுவல் க்ரோம் ஷிம்மர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது இருக்கும். பட் இதை விட இது கொஞ்சம் டார்க்கர், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் கொஞ்சம் டார்க்கராக இருக்கும், அவ்வளோதான். இதுலேயும் வந்து ஒரு மாதிரி ஒரு க்ரீன் பர்பிள் கலந்த மாதிரியான ஒரு ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கேமராவில் நான் ஸ்வாட்ச் பண்ணும்போது தெரியல, பட் நேரில் ஐ மேக்கப்பில் யூஸ் பண்ணும்போது தெரியுது. ஸோ இந்த ஷேட் தான் இப்போ நான் இங்கே ஷிம்மருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் கேமராவில் வந்து இதில் இருக்க அந்த க்ரீன் பர்பிள் ஷேட்ஸ் தெரியல. எனக்கு நேரில் மிரரில் பார்க்கும்போது அந்த ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து அழகாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பவுடர் ஷேட்ஸ் எல்லாம் நான் ஸ்வாட்ச் பண்ணுறேன் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் இந்த லைட்டர் ஷேட். ஸோ இதுதான் இதில் இருக்க லைட்டஸ்ட் ஷேட், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நியூட் ஷேட். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஷிம்மரி ப்ரௌன். ஸோ இதில் ஒரு லைட் ஒரு ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லைட் ப்ரௌன் அண்ட் இந்த ஷேட். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு டார்க் மவ் பிங்கி ஷேட், இந்த ஒரு பிங்க் ஷேட் அண்ட் ஃபைனலி இந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். குயிக்காக ஒரு சூப்பர் ஐ மேக்கப் டியூட்டோரியல் பார்த்துடலாம்.
ஸ்டார்டிங் ஆஃப் வித் மை ட்ரான்சிஷன் ஏரியா இந்த லைட் ப்ரௌன் ஷேடை நல்ல ஒரு ஃப்ளஃபியான ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேட் வந்து ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் தான், ரொம்ப வந்து டார்க்காலாம் தெரியாது. அண்ட் என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து ஜஸ்ட் என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த லைட் ஷேட் வந்து நான் ட்ரான்சிஷனுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவும் ஹார்ஷ் லைனாவோ இல்லை ரொம்ப டார்க்கராகவோ எதுவும் தெரியாமல் நான் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மீடியம் டு ஃபேர் ஸ்கின்னில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரான்சிஷன் ஷேடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பேலட்டில் இருக்க இந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் வந்துட்டு ஒரு ஃப்ளஃபி ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் என்னோடய அவுட்டர் கார்னரில் ஃபஸ்ட் கொஞ்சம் டெப்த் கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் க்ரீஸ் லைனில் வந்து இதே ஷேடை வந்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஒரு நல்ல என்னோடய க்ரீஸ் லைனுக்கும் என்னோடய ஐஸோட அவுட்டர் கார்னருக்கும் ஒரு டெப்த் கொடுக்குற மாதிரி இந்த ஷேடை வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு பீச் பிங்க் ஷேடை என்னோடய இன்னர் கார்னர்லேருந்து சென்டர் ஆஃப் ஐலிட்ஸ் வரைக்கும் ஒரு ப்ரஷ் வச்சு நான் ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து என்னோடய சென்டர் ஆஃப் ஐலிட்ஸ் அண்ட் இன்னர் கார்னரில் வந்து ஜஸ்ட் ஒரு கலர் இருக்கணும், ஒரு லைட் ஷேடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃபைன்டாக தெரியும் அப்படின்றதுக்காக இந்த ஷேடை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஷேடையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய லோவர் லேஷ் லைனில் வந்துட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னோடய ஐஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக காமிக்கிறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் அகைன் சேம் ப்ரஷில் எடுத்துகிட்டு அவுட்டர் கார்னரில் மட்டும் என்னோடய லோவர் லேஷ் லைனில் இதை நல்லா கொஞ்சம் டார்க்கராக வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஐஸ் வந்து ஓப்பன் அப்பாக தெரிகிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷிம்மர் ஷேட் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து பர்பிள் டிண்ட் இருக்கும், பட் கேமராவில் அது நல்லா ஃபோக்கஸ்டாக தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த கலர். ஒரு லைட் ஒரு மாதிரி பிங்க் டோனில் இருக்கிற ஒரு ஷிம்மர் ஷேடில் பர்பிள் ஒரு மாதிரி ஷேட்ஸ் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து ஷிம்மர் ஷேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னோடய சென்டர் ஆஃப் ஹைலைட்ஸில் ஃபிங்கர்ஸ் வச்சே இந்த ஷிம்மர் ஷேட் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மோர் தென் ப்ரஷ் இந்த ஷிம்மர் ஷேட்ஸ் இந்த பேலட்டில் இருக்கிறது எல்லாமே ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லாவே இருந்துச்சு. இந்த பேலட்டில் இருக்க அந்த மேட் ஷேட்ஸ் எல்லாமே ப்ரஷில் சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகுது. அண்ட் இதில் இருக்க ஷேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரான்சிஷன் அண்ட் க்ரீஸ் ஏரியாவுக்கு பர்ஃபெக்டான ஷேட். அண்ட் இதில் இருக்க ஷிம்மர் ஷேட்ஸ் மெட்டாலிக் ஷேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா இன்டென்சிஃபைடாக இருக்குது மோர் தென் ப்ரஷ். ஸோ ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ப்ராசஸும் ஐ மேக்கப்பில் காமிச்சா உங்களுக்கு போரிங்காக இருக்கும். அண்ட் வீடியோவும் ரொம்ப லென்த்தி ஆகிடும்ன்றனால ரொம்ப குவிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக இந்த ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஐ மேக்கப் காமிச்சு. ஸோ இந்த ஸ்விஸ் பியூட்டியோட செலக்ட் பேலட் யூஸ் பண்ணி நான் ஒரு சூப்பரான ஐ மேக்கப் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஐ மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ஐஷேடோ பேலட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃபரில் வந்து அடிக்கடி நைக்கால 400 to 450 rupees இந்த ஐஷேடோ பேலட் இருக்குது. ஸோ ஆஃபர் டைமில் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் நீங்கள் 570க்கு வாங்கினா கூட இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது காம்பேக்டாக இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக வந்து இதை ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேக்கப் எந்தூசியாஸ்டிஸ்ட் இல்லை நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஐஷேடோலாம் யூஸ் பண்ணி பார்ப்பீங்க, மேக்கப் பண்ணி பார்ப்பீங்க, செல்ஃப் க்ரூமிங் பண்ணிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் பேலட் வந்து ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி செலக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேலட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். Thank you for watching this video. Bye.